ஐபிசி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு இன்றைய அதிர்வினூடாக உங்கள் அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாக பேச போகிறோம். மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான இந்த பதற்றம் தொடர்பாகத்தான் இன்றைய நாளும் பேச போகிறோம். ஆனால் இந்த விவகாரத்திலே சற்றும் எதிர்பார்க்க முடியாத அல்லது எதிர்பாராத அதிர்வுகள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய பக்கமாக இந்தியாவினுடைய ஊடகங்கள் பாகிஸ்தானை இந்தியா தாக்கிவிடும், இருந்த இடத்திலே இருந்து அழிவுகளை ஏற்படுத்துகிறது, அசைத்துவிடும், இப்படியான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உலக ஊடகங்களுடைய பார்வை இன்னும் ஒரு பக்கமாக இருக்கிறது. ஆக நாங்கள் இந்த விவகாரத்தை எப்படி நோக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை எப்படியான தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்பதை தாண்டி இந்த சம்பவத்திலே நடைபெறப் போகின்ற ஒரு யுத்தம் நடந்தால் அதிலே ஸ்ரீலங்காவினுடைய ஆதரவு யாரினுடைய பக்கம் இருக்கும் என்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த நிகழ்ச்சிகளிலும் இது தொடர்பாக பேச வேண்டும் என்ற மாதிரியான கருத்துக்களையும் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவேதான் இன்றைய நாளில் இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நிகழ்ந்தால் இந்த யுத்தத்திலே ஸ்ரீலங்கா யாரினுடைய பக்கமாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அண்மை காலங்களிலே இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். அது தொடர்பான அதிர்வலைகள் இருந்தது. இலங்கைக்குள்ளும் இந்த விவகாரத்திலே மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. இலங்கையினுடைய பல பாகங்களை இந்தியாவிற்கு தாரை பார்க்கிறது ஸ்ரீலங்கா அரசு என்ற விடயத்தை பேசியிருந்தார்கள். ஆனால் இப்போதைய சூழலில் இந்த விவகாரம் இன்னும் ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இப்படியாக ஒரு பதற்றம் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு செய்தி வாசிக்க கிடைத்தது. அந்த செய்தியினுடைய பிரதியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது 5வது வருடாந்த இலங்கை பாகிஸ்தான் இருதரப்பு பாதுகாப்பு உரையாடல் கடந்த 28ஆம் தேதி பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்திலே தொடங்கி இருக்கிறது. இலங்கை குழுவிற்கு பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தா ஓய்வு நிலை அதிகாரி அவர்களும் தலைமை தாங்கி இருக்கிறார். அதே நேரத்திலே கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கார்ஜன பனாகுட மற்றும் பாதுகாப்பு அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் திரு ஜயந்த எதிரிசிங் ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் தூதுக்குழுவிற்கு பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு செயலாளர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி தலைமை தாங்கி இருக்கிறார். இவர்களிடையே பாதுகாப்பு தொடர்பான ஒரு மாநாடு பேச்சுவார்த்தை எல்லாம் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பத்திலேயே இந்த பகல்காம் தாக்குதலுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் முருகல் ஏற்பட முன்னர் திட்டமிடப்பட்டது என்று சொல்லிக் கொண்டாலும் இப்போது மிகப்பெரிய அளவிலே இந்த முருகல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் இலங்கையினுடைய அதி உயர்மட்ட பாதுகாப்பு குழு பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்திலே தங்கி இருக்கிறது என்பது இந்தியாவுக்கு ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறது தான் என்று சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் எப்படியான ஒரு யுத்தம் நிகழ்கின்ற பதற்றமான சூழல் இருக்கிற போது இலங்கையினுடைய உயர்மட்ட பாதுகாப்பு குழு பாகிஸ்தானிலே இருக்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய சார்புடையதாகவும் இலங்கையினுடைய அரசு தன்னை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது என்றுதான் சொல்லிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இலங்கையினுடைய அரசு இந்த விவகாரத்திலே ஒரு நடுநிலைமையான தன்மையை வகிக்கத்தான் வெளிக்காட்டி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதையே பாகிஸ்தானும் சொல்லியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் இலங்கை தன்னுடைய நடுநிலை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக சொல்லிவிட வேண்டுமாக இருந்தால் இந்த முருகலுக்கு பின்னராக பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கக்கூடிய அல்லது அவர்களோடு கலந்துரையாடல் மேற்கொண்டிருக்கக்கூடிய நாடுகளினுடைய பட்டியலில் துருக்கி, சீனா இவற்றுக்கு அப்பால் ஸ்ரீலங்காவும் இப்போது இணைந்திருக்கிறது. ஆக ஸ்ரீலங்கா சில வேளைகளில் பாகிஸ்தானுடைய பக்கம் சரிந்து விடுமா என்ற கேள்விகளும் சிலரால் எழுப்பப்படுகிறது. ஆனாலும் இந்த விவகாரத்தில் இந்தியாவை பகைத்துக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா விரும்பாது என்பது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஊகமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களிலே ஈழத்து தமிழ் மக்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவினுடைய அரசு நிகழ்த்தி இருக்கக்கூடிய அந்த போரிலே ஈழத்து தமிழ் மக்களினுடைய போராட்ட அமைப்புகள் நசுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் ஸ்ரீலங்காவினுடைய அரசுக்கு ஆயுதங்களை வழங்கி இருக்கிறது, மிகப்பெரிய ஆதரவுகளை வழங்கி இருக்கிறது. ஆகவே இரண்டு பக்கங்களும் நன்றியுடையதாக இவர்கள் இருக்க வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரத்தில் இவர்கள் எப்படியான முடிவை எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமநேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் அண்மையிலே இந்தியாவிற்கு இருந்து வந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் இலங்கையிலேயே அனுராதபுரத்திலே இருந்து ராமேஸ்வரம் நோக்கி ஒரு உலங்கு வானூர்தி பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு உற்றுநோக்கில ஏற்படுத்தி இருந்தது. ஆக
சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தெளிவான ஒரு செய்தியை இந்தியா சொல்லி இருக்கிறது. இலங்கையை மையமாக வைத்து தன்னுடைய நகர்வுகளை மேற்கொள்ள போகிறோம் என்று சொல்லி. ஆனால் இலங்கையினுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி ஒரு பல மில்லியன் டாலர் கேள்வியாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த விவகாரத்திலே கடந்த காலங்களை நாங்கள் பார்வையிடுகின்ற போது இந்த விவகாரம் நாங்கள் எல்லோருமே எதிர்பார்ப்பதற்கு தலைகீழான மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லிக் கொள்ளலாம், 1971 ஆண்டு கால பகுதியிலே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் மிகப்பெரிய யுத்தம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதி. அதாவது அப்போதைய காலப்பகுதியிலே கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய வங்காளதேசத்தினுடைய பகுதிகளிலே இந்திய ராணுவம் சண்டையிட்டுக் கொண்டிருந்தது பாகிஸ்தானிய ராணுவத்தோடு. அப்போது இந்திய ராணுவத்தை பங்களாதேசம், இப்போது இருக்கக்கூடிய பங்களாதேசம் அப்போதைய கிழக்கு பாகிஸ்தானுக்கு சென்று தாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை பாகிஸ்தானுடைய விமானப்படை எதிர்கொண்டிருந்தது. இந்த சூழலில் அந்த தடைகளுக்கு எல்லாம் அப்பால் ஒரு உதவியை செய்திருந்தது இலங்கையினுடைய அரசு, அப்போதைய அரசு. அதாவது பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் இந்தியாவினுடைய படைகளை தாக்கிவிட்டு மீண்டும் வந்து எரிபொருளை நிரப்புவதற்கு ஸ்ரீலங்காவினுடைய கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருந்தது இந்த ஸ்ரீலங்காவினுடைய அன்றைய அரசு. இது ஒரு விடயமாக இருக்கிறது கடந்த காலம். அதே போல இந்தியாவோடு கடந்த காலங்களில் மிக நெருக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தாலும் இலங்கையினுடைய அரசுகள் முதலாக சிங்கள இளைஞர்களுடைய கிளர்ச்சி இலங்கையில் ஏற்பட்ட போது அந்த கிளர்ச்சியை மிக மோசமாக அடக்கியிருந்தது அன்றைய அரசு. அதன் போது அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு அந்நிய நாட்டு படைகளினுடைய உதவியை கோருகின்ற ஒரு நிலை வந்த போது இந்தியாவிலே இருந்து உதவிகளை கோருவதற்கு அவர்கள் சிந்திக்கவில்லை. பாகிஸ்தானிலே இருந்து உதவிகளுக்கு அழைத்திருந்தார்கள். அதன்படியாக இலங்கையினுடைய ரத்னமலானே விமான நிலையத்திலே தரித்து நின்று இந்த விவகாரத்திலே பாகிஸ்தான் இலங்கைக்கு உதவி செய்திருந்தது. இதுவும் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. ஆக இதை தாண்டி வருகிற போது இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இது ஸ்ரீலங்கா அரசனுடைய உத்தியோகபூர்வமான தொடர்பாடலாக இருக்கக்கூடிய நேரத்திலே இலங்கை என்பது இந்தியாவுக்கு அச்சுறுத்தலான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் இலங்கையினுடைய பக்கமாக இந்தியாவினுடைய பாதுகாப்பு தரப்பு உளவு பிரிவுகளுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அந்த விவகாரத்திலே தான் மிக முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த 2010 ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி பூனேயில் இருக்கக்கூடிய ஜெர்மன் பேக்கரி என்று சொல்லக்கூடிய உணவகத்தின் மீது ஒரு பயங்கரவாத தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது உங்களுக்கு தெரியும். அந்த தாக்குதலின் போது 17 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். சுமார் 60க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இந்த பயங்கரவாத தாக்குதலை லக்சரி தைபா மற்றும் முஜாஹுதீன் இஸ்லாமிக் போன்ற பயங்கரவாத அமைப்புகள் உரிமை கோரி இருந்தார்கள். இது தொடர்பான பயங்கரவாத குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் தொடர்பான விசாரணைகளை இந்தியாவினுடைய உளவு அமைப்பாக இருக்கக்கூடிய தொடர்ச்சியாக 7 மாதங்களுக்கு அதிகமாக மேற்கொண்டது. இறுதியிலே 3 பேரை கைது செய்திருந்தார்கள். அந்த 3 பேரை கைது செய்து விசாரித்த போது ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் கிடைத்திருந்தது. அதிலே 2 பேர் நவீன ரக குண்டுகளை இயக்குவது தொடர்பாக இலங்கையிலே பயிற்சி பெற்றதான ஒரு தகவலை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இலங்கையிலே இருக்கக்கூடிய அடிப்படைவாத மத கும்பல் ஒன்று இந்த உதவிகளை வழங்கியதாக சொல்லப்பட்டிருந்தது. அதே நேரம் இங்கே ஒரு தெளிவான விடயத்தை பார்க்க வேண்டும். கடந்த 2019 ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி இலங்கையில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு இலங்கையிலே இருக்கக்கூடிய அடிப்படைவாத மத கும்பல் ஒன்று இந்த தாக்குதலை செய்திருந்தது. குறிப்பாக சஹ்ராம் காசிம் தலைமையிலான குழுவினர் அந்த விடயங்களை செய்திருந்தார்கள். அதே நேரத்தில் 2010ஆம் ஆண்டு இந்த அடிப்படைவாத குழுதான் இவர்களுக்கு ஆயுத பயிற்சிகளை, வெடிகுண்டுகளை இயக்குவதற்கான பயிற்சிகளை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. ஆக இந்த விவகாரம் ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதற்கான இன்னும் ஒரு காரணத்தை சொல்லிக் கொள்ளலாம். அண்மையில் மட்டக்களப்பிலே உரையாற்றி இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க அவர்கள் இன்னமும் கிழக்கிலே ஒரு அடிப்படைவாத கும்பல் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருப்பதான தகவலை சொல்லி இருக்கிறார். ஆக இலங்கைக்கு மிக அண்மையில் இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த அடிப்படைவாத கும்பல்களினுடைய உதவியினூடாக இந்தியாவை தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக பாகிஸ்தானுடைய தாக்குதல் திட்டம் என்பது இலங்கையில் இருந்து மேற்கொள்ளப்படலாம். அல்லது அதே நேரம் மாலத்தீவை பொறுத்தவரை மாலத்தீவினுடைய ஆட்சியும் இப்போதைய சூழலில் சீனாவுக்கு ஆதரவான ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆகவே அதுவும் பாகிஸ்தானுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. எனவேதான் இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு இலங்கை ஒரு அச்சுறுத்தலான நிலைமையை எடுத்து எம்புகிறது என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொள்ள வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய ஆட்சி அரசு NPP அரசுக்கினுடைய தாயமைப்பாக இருக்கக்கூடிய JVP என்பது கடந்த காலங்களில் மிக மோசமாக இந்திய விரோத கோட்பாட்டை கொண்டிருந்த ஒரு அமைப்பாக காணப்படுகிறது. அதனுடைய உறுப்பினர்களை இணைத்துக் கொள்வதற்கான ஆரம்ப வகுப்புகளில் ஒரு பாடமாக இந்திய
விஸ்தரிப்பு எதிர்ப்பு வாதம் இருந்திருக்கிறது என்பதும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயம். இன்றைய நாட்களில் இலங்கையினுடைய இப்போதைய அரசு இந்தியாவோடு இணைந்து செயற்பட்டாலும் கூட அதனுடைய தாய் அமைப்பாக அல்லது இந்த உறுப்பினர்கள், இந்த என்பிபியினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய ஜேவிபி உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அரசியல் சித்தாந்தத்தை படித்து பழகியது இந்திய எதிர்ப்பு வாதமும் ஒரு அங்கமாக இருந்திருக்கிறது. ஆகவே அவர்களில் அந்த மனநிலை இருக்குமா என்ற ஒரு கேள்வியும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஸ்ரீலங்கா தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியாவை எதிர்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்திலே மிகப்பெரிய உற்றுநோக்கல்கள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் குறிப்பாக கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய கேந்திர முக்கியத்துவம் மிக்க பிரதேசங்களை வேவு பார்த்ததாக 3 பேர் கைது செய்யப்பட்டு இந்தியாவினுடைய ரோவினால் விசாரிக்கப்பட்டார்கள். அதில் ஒருவர் இலங்கை பிரஜை என்பதும், அங்கே அவர்களிலே இருக்கக்கூடியவர்கள் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகம் ஆதரவையும் பயிற்சியும் அளிக்கிறது என்ற விடயத்தையும் ஒரு அறிக்கையின் மூலமாக ரோ வெளியிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு விடயம், ரோவினுடைய இன்னும் ஒரு அறிக்கையிலே கூறப்பட்டிருக்கக்கூடிய விடயம், இந்த பாகிஸ்தானுடைய உளவு அதிகாரியாக இருக்கக்கூடிய சித்திக் என்பவர் மன்னாரிலே இருந்து ராமேஸ்வரத்திற்கு பயங்கரமான ஆயுதங்களை கடத்த முயற்சித்தார் என்ற விடயமும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் தான் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். இந்த இந்தியாவிலே இருந்து இலங்கைக்கு அதிக அளவிலே கடத்தல் பொருட்களை கொண்டு வருகின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சில அடிப்படைவாத குழுக்களினுடைய உறுப்பினர்களாக கூட இருக்கிறார்கள். குருவி என்று சொல்லக்கூடிய ஒரு பதம் எங்கேயும் பயன்படுத்தப்படுவதும், அதிலே பொருட்களை கட்டுப்பாட்டு விலைகளுக்கு குறைவாக கொண்டு வந்து தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இந்த விவகாரத்திலே இந்தியா இன்னும் சில உற்றுநோக்கல்களை மேற்கொள்ள வேண்டிய தேவையும் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னொரு விடயத்தை சொல்லிக் கொள்ளலாம். பாகிஸ்தான் ஒரு கண்டிப்பை வெளியிட்டிருக்கிறது. இலங்கையோடு இப்போது இந்த இலங்கையினுடைய பாதுகாப்பு உயர் மட்டங்கள் பாகிஸ்தானில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே பகல்காம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய கண்டனங்களை ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி கூட தெரிவித்திருந்தார். இந்தியாவது உடன் இருப்போம் என்ற மாதிரியான உறுதிகளையும் வழங்கியிருந்தார். இந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ஒரு கவலையை வெளியிட்டிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி பாலிஸ்தான் மாகாணத்திலே பலோக் என்று சொல்லக்கூடிய பிரிவினைவாதிகளால் ஒரு தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டது. அதிலேயே சில உயிர்கள் பறிக்கப்பட்டது. ஏன் இதற்கான கண்டனங்களை ஸ்ரீலங்காவினுடைய அரச அதிகார மட்டம் வெளியிடவில்லை என்ற கவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் கடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி இந்த விவகாரத்திலே இலங்கை ஒரு நடுநிலையான போக்கை கையாள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ஒரு அண்ணனாக அவர்களை வழிநடத்தக்கூடிய சீனா கூட இலங்கையோடு நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விவகாரத்திலே சீனாவினுடைய அழுத்தமும் இலங்கைக்கு இருந்து கொண்டிருக்கும். இந்த விவகாரத்திலே நடுநிலைமையை வகைக்கு சொல்லி, ஆனால் இந்தியாவோடு மிக நல்ல ஒரு உறவை இப்போதைய ஸ்ரீலங்காவினுடைய அரசு பின்பற்றி இருக்கிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த ஓரிரு வாரங்களுக்கு முன்பதாக இலங்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவினுடைய விஜயத்தை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமரோடு பாதுகாப்பு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தெளிவுபடுத்தல்கள், வெளிப்படுத்தல்கள் இருக்கவில்லை. ஆகவே அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் எப்படியான விடயங்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்களின்படியாக இலங்கை இந்தியாவோடு சேர்ந்து அப்படியான ஒரு யுத்தம் நிகழ்ந்தால் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கலாம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இது தொடர்பான விடயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் நிகழ்கின்ற சந்தர்ப்பங்களின் அடிப்படையில் தான் பேசப்படக்கூடியதாக இருக்கும் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறி நான் உங்களிடம் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். இப்படியான ஒரு நெருக்கமான பதட்டமான ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு தரப்பினுடைய ராணுவ தளபதி காணாமல் போயிருக்கிறார் என்ற விடயம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் முனீர், அதாவது சையத் அஜித் முனீர் என்று சொல்லக்கூடியவர் காணாமல் போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர் எங்கே சென்றிருக்கிறார்? இவர் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் குடும்பத்தோடு தலைமறைவாகி இருக்கிறார், அல்லது நாட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாரா, அல்லது ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் ஒரு ஊகங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு சிலர் சில வேளைகளின் நாளை அவர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் என்று கூட சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. என்று சொன்னால் இலங்கையினுடைய உயர்மட்ட குழு பாகிஸ்தானோடு நல்ல உறவை பேணிக் கொண்டிருக்கிறது இப்போதைய சமகால பகுதியில். ஆகவே அப்படியான கூற்றுகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். அதே நேரம் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த முருகல் நிலைமை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளுங்கள், அமைதியை கடைபிடிங்கள் என்ற மாதிரியாக சவுதி அரேபியா ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறது. இதுவும் சில உற்றுநோக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரம் இந்திய எல்லைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய
மசூதிகளில் தொழுகைகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறதும் ஒரு செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த விவகாரம் எப்படி மாறப்போகிறது, எப்படி நகரப்போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள் காலை வேளையிலே 36 தொடக்கம் 24 தொடக்கம் 36 மணித்தியாலங்களுக்குள் இந்தியா ஒரு தாக்குதலை நிகழ்த்த போகிறது என்று சொல்லி பாகிஸ்தானுடைய தொழில்நுட்ப மற்றும் தொழில்துறை அமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய விடயமும் எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியாக இருந்தால் இந்தியா ஒரு வலிந்து தாக்குதலை நடத்தப் போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி இந்திய ராணுவத்திற்கு சுயாதீனமாக தாக்குதல்களை நடத்துங்கள், நீங்கள் என்ன முடிவு வேண்டுமாக எடுக்கலாம் அப்படி என்ற ஒரு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் வழங்கி இருக்கிறார். ஆக நாளுக்கு நாள் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்த இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதல் நிலவரம். இது தொடர்பாக இன்னும் அதிகமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். இனிவரும் நாட்களிலும் இன்றைய அதிர்வுகளினூடாக உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.